Shri Gurubhyo Namaha children, I welcome you all to our online English class. In today's class, we are going to be seeing a lesson from your class 10 English book. The lesson name is, so his first flight is the lesson. அதாவது முதற் பயணம். நம்ம எல்லாச்சும் வாழ்க்கையில் எதையாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது தயக்கம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், எப்படி பண்ண போகிறோம்னு நினச்சிருந்துருப்போம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். இந்த லெசன்லையும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பறவையுடைய முதற் பயணம் எப்படி இருந்தது, அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் லெசன். ஓகே, ஸோ திஸ் லெசன் இஸ் ரிட்டன் பை லியாம் ஓ ஃப்ளஹாட்டி. The young seagull was alone on his ledge. So here we see அந்த பறவை என்னதுன்னா ஒரு சீகல், ஒரு கடற்பறவை. சீகல்ங்கிறது ஒரு கடற்பறவை. அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருந்துச்சா, he was sitting alone on the ledge. ஒரு பாறை மேலே, தொங்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஜ்னா தொங்குற பாறை, ஒரு கிளிஃப் மேலே தனியாக உட்காந்துட்டு இருந்துச்சான். His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியுது அந்த ரீசன் ஏன் அந்த பறவை தனியாக இருந்தது அப்படிங்கிறது. இது கூட இந்த பறவை கூட 2 brothers 2 sisters இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு நாளுக்கு முன்னாடியே பறக்க கற்றுக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணியாச்சு, பறந்தும் போயாச்சு. இந்த பேர்ட் மட்டும் பறக்க ட்ரை பண்ணலை, அப்படியே அந்த லெட்ஜ் மேலே உட்காந்துட்டு இருந்ததான். அடுத்த நாள் என்ன பண்ணுச்சான், அதுவும் ட்ரை பண்ணிச்சான். சரி நம்மளும் பறந்து பார்க்கலாம் அப்படின்னு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ண வந்துச்சான். அது அப்படியே ஓடி வந்து அந்த விங்ஸை விரித்து பறக்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், பறக்கிறத நிறுத்திடுச்சான், பறக்க ட்ரை பண்ணுறத நிறுத்திடுச்சான். The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. So ஓடி வந்துச்சான், ஓடி வந்து அந்த பாறை மேலே, ஓகே, ஓடி வந்து தானே அந்த பறக்க அந்த அலைட் எடுக்க முடியும். ஓடி வந்துச்சான் பறக்கிறதுக்கு. திடீர்னு அதுக்கு கடலோட ஞாபகம் வந்துருச்சான். இவ்வளோ வந்து விரிஞ்ச கடல், எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி. ஓகே, இட் வாஸ் ஏபிள் டு திங்க். அது ஞாபகம் வந்த உடனே பயம் வந்துருச்சு. ஐயோ இங்கேருந்து கீழே விழுந்தோன்னா ரொம்ப டீப்பாச்சு கடல், போய் விழுந்தோன்னா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணுச்சா, பறக்க ட்ரை பண்ணாமல் திருப்பியும் அதோட தங்குற இடத்துக்கே போய் அந்த ஹோல்குள்ளே போய் நைட்டு போய் படுத்துருச்சான். Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up the courage to take that plunge which appeared to him so desperate. So even when, அதாவது இவன் கூட பிறந்த அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ, இது வந்து முதற் பறக்கிற லெசன், ஓகேவா? ஸோ அந்த பறவை வந்து ஓடி போய் அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணி அப்போ தான் அதோட அந்த அப்வர்ட் மோஷனை எடுத்துகிட்டு வர முடியும். இந்த பேர்ட்ஸ் வந்து அதர் பேர்ட்ஸ், த சிப்ளிங்ஸ் ஆஃப் திஸ் யங் சீகல், தே வேர் ஏபிள் டு மேனேஜ் டு ஃப்ளை. அவங்களால பறக்க ட்ரை பண்ண முடிஞ்சு ஏதோ தைரியம் வந்து பறந்துட்டாங்க. ஆனால் இந்த சீகல் பறவையால் மட்டும் கரேஜே இல்லை. ஐயோ பயம் உள்ள, தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருந்தது. விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்திலே இது என்ன பண்ணலை, ட்ரை பண்ணலை. His father and mother had come around calling him shrilly, scolding him, threatening to let him starve on this ledge unless he flew away. But for the life of him, he could not move. அதோடைய அப்பா அம்மா பறவை வந்து என்ன பண்ணுதா, இதை கத்துது, இந்த மாதிரி பறக்க ட்ரை பண்ணு, பயமுறுத்துறாங்க. நீ பறக்கலைன்னா இங்கே விட்டுட்டு நாங்கள்லாம் போயிடுவோம், நீ தனியாகவே இருந்து பட்னி கிடந்து செத்துருவ, பறக்க ட்ரை பண்ணு. அவங்க நிறைய டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் பண்ணி பார்க்குறாங்க, திட்டி பார்க்குறாங்க, என்கரேஜ் பண்ணி பார்க்குறாங்க, நீ செத்துருவ, பசியில் இருப்ப, அப்படி இப்படி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் உயிர் மேலே இருந்த பயத்து மேலே இந்த பேர்ட் என்ன பண்ணலை, பறக்க ட்ரை பண்ணலை. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before,
all day long he had watched his parents flying about with his brother and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ இதெல்லாம் நடந்தது என்ன, ஒரு நாளுக்கு முன்னாடி. அடுத்த நாள் ஃபுல்லாக யாருமே இதை வந்து சீண்ட கூட இல்லை. வா பறக்க வான்னு கூப்பிடல, பறக்க ட்ரை பண்ணுன்னு கற்றுக் கொடுக்கல, யாருமே வரல. இந்த பேரண்ட்ஸு அதோட சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பறந்து போயிட்டு அவங்க வந்து பறக்கிற ஸ்கில், இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சீகல் பேரண்ட்ஸ் வந்து அந்த சிப்ளிங்ஸ்க்கு பறக்கின டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி ஃபிஷ்ஷை போய் டைவ் பண்ணி கேட்ச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் வந்து அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. இந்த சீகல் பேர்டை என்ன பண்ணலை, யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக அந்த லெட்ஜ் மேலே தனியாக இந்த பேர்டு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around, raising a proud cackle. ஸோ இங்கேருந்து இந்த பேர்டு என்ன பண்ணுச்சா, அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி கேட்ச் பண்ணுறாங்க, எப்படி பறக்கிறாங்கங்கிறத இந்த இடத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்ததான். அப்போ என்ன பார்த்துச்சா, இதோட பிரதர் என்ன பண்ணுறாரா, ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஷ் பறந்து போயிட்டு பறக்கிற டெக்னிக் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ வந்து மீன் பிடிக்கிற டெக்னிக்கை இந்த அண்ணா பேர்டு வந்து என்ன பண்ணுச்சு, கற்றுக்குச்சான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹெரிங்குன்றது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ஃபிஷ். அந்த ஹெரிங்குன்ற ஃபிஷ்ஷை வந்து இவர் அழகாக பிடிச்சி சாப்பிட்றத இந்த சீகல் வந்து இந்த தூரத்தில் இருக்கிற லெட்ஜ்லேருந்து பார்க்குது. அண்ட் வாட் த பேரண்ட்ஸ் வேர் டூயிங் இஸ் தட் தே வேர் ப்ரைசிங் த பிரதர். முதல் ஃப்ளைட்டை கற்றுக்கிட்டாச்சு, இப்போ முதல் ஹண்ட்டும் கற்றுக்கிட்டாச்சு. இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அம்மா பேர்டும் அப்பா பேர்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேவர் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ், தேவர் ரைசிங் வாய்ஸஸ், அழகான சத்தம் எல்லாம் போட்டு இதை ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தது. தேவர் அப்ரிஷியேட்டிங் த பேர்ட். ஓகே, வை? பிகாஸ் இட் ஹஸ் கேட்ச்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஷ். And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஸோ இந்த மற்ற பறவை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பிளாட்டூ, பக்கத்தில் ஒரு ஸ்மால் லேண்ட் ஏரியா மாதிரி இருந்தது. அந்த இடத்துல இந்த ஃபேமிலி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இந்த சீகலை பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரு, அவன் எவ்வளோ கோழையாக இருக்கான், பறக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ட்ரையே பண்ணலை அப்படின்னு இவனோட கோழைத்தனத்தை பார்த்து அவங்க எல்லாருமே உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's trail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி இந்த அந்த லெட்ஜில் அது இருக்கிற இடத்துல தேடி பார்க்குது, கொஞ்சமாக சாப்பாடு கிடைக்குது, அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஃபுல்லாக பட்னி. முந்தா நாள் நைட்டுலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஃபுல்லாக பட்னியாகவே இருக்குது. சூரியன் வேறு மேலே வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ஹீட் வேறு, அதால் ஹீட்டையும் தாங்க முடியல, பசியோட இது வேறு. ஸோ இட் வாஸ் ஃபீலிங் வெரி எக்ஸாஸ்டட், இட் வாஸ் ஃபீலிங் வெரி டயர்ட். He had searched every inch, rooting among the rough, dry, caked straw nest where he and his brother and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. நம்மளால் பறந்து தான் போய் எந்த ஃபிஷ்ஷையும் பிடிக்க முடியல. சரி, இங்கே இருக்கிற இடத்துலையாவது ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இருக்கிற அந்த லேண்ட், அந்த லெட்ஜ் மேலே என்ன பண்ணுது, சாப்பாடுக்காக தேடுது. அதுக்கப்புறம் இதுக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல. இது ஹேட்ச் ஆகிருக்க நெஸ்ட் இருக்கும் இல்லையா, நெஸ்ட்டில் தானே பேர்ட் வந்து முட்டை போட்டு அதை ஹேட்ச் பண்ணும். அந்த நெஸ்ட்டுக்கு போயிட்டு தேடுது எதனா கிடைக்குமான்னு பார்த்தா அந்த எக்ஷெல்ஸ் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அந்த எக்ஷெல்ஸ் பசிக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த எக்ஷெல்ஸையே நாட் அப்படின்னா என்னது, சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த எக்ஷெல்ஸையே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஹீ ஃபெல்ட் as though he was eating a part of himself. அவனையே அவன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த எக்ஷெல்லேருந்து தானே அது பொருந்தது. அந்த எக்ஷெல்லில் சாப்பிடும்போது he felt as though he was eating himself. He then trotted back and forth from one of the ledge to the other. His long grey legs stepped daintily, trying to find some means of reaching his parents without having to fly.
but on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep wide crack. So he trotted back and forth, which means what? அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பறக்கவும் முடியல, பறக்க தைரியம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, பசி வேற எடுக்குது. So he was trotting. Trotting means walking to and fro. முன்னையும் பின்னையும் அப்படியே நடந்துட்டே இருந்தது. ஐடியா யோசிச்சுட்டு என்ன பண்றது, பறக்காமே எப்படி நம்ம அம்மா அப்பாவோட போய் சேர்றது, இப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நடந்துட்டே இருந்துச்சான். ஓகே, அப்புறம் சரி எப்படியாச்சும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அகலமாக காலை வச்சு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா the distance between the two cliffs were long and wide. அந்த தூரம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. கண்டிப்பாக பறந்து தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும், காலை வச்செல்லாம் ரீச் பண்ண முடியாது. அப்படி தவறி கீழே போய் விழுந்தால் ரொம்ப ஆழம் வேறு. ஸோ he was not willing to try this also. So he was thinking what to do, என்ன பண்ணுறதுன்ற ஒரு யோசனை. Surely he could reach them without flying. If he could fly, only move northwards along the cliff face. But then, on what could he walk? There was no ledge and he was not a fly. And above him he could see nothing. The precipice was sheer, and then on the top of it was perhaps farther away than the sea beneath him. He stepped slowly out of the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still, they took no notice of him. He was trying, என்னடா பண்ணுறது, பறந்து நம்ம ஒரு பூச்சி கூட இல்லை, நம்மளால் பறந்தும் போக முடியாது, மேலே வானத்தை பார்த்தா அதுவும் அகலமாக இருக்குது, விரிஞ்சு இருக்குது, அதையும் தாண்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, கீழே பார்த்தா அந்த எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சீ இருக்குது, அதில் விழுந்தாலும் நம்ம பிழைக்க முடியாது, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துதான் இந்த பறவை. சரி வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம், அவங்களுடைய அட்ராக்ஷனை நம்ம பக்கம் திருப்புவோம், அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்புவோம்னு என்ன பண்ணுது, ஒரு காலை தூக்கி அதோட விங்ஸ் நடுவில் வச்சுட்டு அப்படியே ரெண்டு கண்ணையும் மூடி அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்ததுதான் இந்த பறவை. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. இது இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்ததா இந்த பறவை. அப்படியே தூங்குற மாதிரி, டயர்டில் அப்படியே களைச்சி போடுற மாதிரி என்ன பண்ணுச்சா, ஒரு காலை தூக்கி மேலே வச்சுட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு தூக்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்ததான். பட் நோபடி டுக் நோட்டீஸ், யாருமே இதை கவனிக்கல. நீ என்னென்ன பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா தேவர் டோசிங் மீன்ஸ் வாட், சாப்பிட்டு நல்லா களைப்பில் தூங்கிட்டு இருந்தாங்களாம். ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ். Preening means he was cleaning the feathers with the help of his beak. Okay, the birds will clean the feathers, no? So it was trying to clean its feathers with the help of its beak. And only the mother took notice of him. Amma bird மட்டும்தான் இதை திரும்பி பார்த்துச்சான். அம்மா இல்லையா, மதர் இன்ஸ்டிங்க்ட் இல்லையா, எல்லா குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அம்மா நினைப்பாங்க இல்லையா. ஸோ only the mother took notice of this bird. He was standing on the little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ அம்மா வந்து அங்கேருந்து இதை பார்க்குறாங்க, இந்த பேர்டு பண்ணுறதெல்லாம் அங்கேருந்து பார்க்குறாங்க. அம்மா இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பறவை கிட்ட நம்ம போய் செல்லமாக கொஞ்சிட்டு இருந்தால் இது ஒன்றும் பறக்க ட்ரை பண்ணாது, நம்ம வேறு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேர்டு என்ன பண்ணுது, அந்த தூரத்தில் நின்றுட்டு அதோட காலில் வந்து ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு அழகாக அந்த ஃபிஷ் வந்து பீக்கால் அப்படியே டேர் பண்ணி, அண்ட் இட் வாஸ் ட்ரையிங் டு ஈட் த ஃபிஷ். ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு அந்த பீக்கை வந்து என்ன பண்ணுது, அந்த தரையில் போட்டு தேய்க்குது ரெண்டு பக்கமும், ஸோ தட் இட் வில் பி ஷார்ப். வெட் இட் மீன்ஸ் வாட், டு மேக் இட் ஷார்ப். இப்படி தேய்ச்சிட்டு அழகாக அந்த ஃபிஷ்ஷை வந்து டேர் பண்ணி சாப்பிடுது.
ஸோ இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு அந்த சீகலுக்கு? பசி மயக்கம் இல்லையா? ஐயோ, இந்த தாட் ஆஃப் ஃபுட் இட் செல்ஃப் வாஸ் மேடனிங் ஹிம். ஐயோ சாப்பிட முடியலையே அப்படின்ற ஏக்கத்தில் அந்த பேர்டு அங்கேருந்து நின்றுட்டே இருந்தது. அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பசியை ஒரு டூல், ஓகே, மோட்டிவேஷன் டூலாக எடுத்துக்கிறாங்க. பசியோட இதை காட்டினா அது என்ன பண்ணும், அட்லீஸ்ட் அப்பயாச்சும் அது பறக்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட எண்ணம். ஓகே, ஸோ ஷி வாஸ் ட்ரையிங் டு ஷோ ஹிம் திஸ் ஃபுட். Okay, because he was hungry, she thought that he might be trying to fly. அங்கேருந்து இந்த பேர்டு என்ன பண்ணுது, அம்மாவை பார்த்து ஒரு கேக்கல், அம்மாவை பார்த்து ரொம்ப சோகமாக ஒரு கத்துது. அம்மாவும் திரும்ப அதுக்கு குரல் கொடுக்குது. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Gnol oo ah, she screamed back mockingly. But he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. So, இந்த இடத்துல இந்த பறவை அம்மாவுக்கு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு. அம்மா அப்படியே ரொம்ப பாவமாக ஒரு குரல் கொடுக்கும் இல்லையா பேர்ட்ஸு, அந்த மாதிரி இந்த அம்மாவை பார்த்து இது குரல் கொடுத்துட்டே இருந்தது. அம்மாவும் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் வர முடியாது, நான் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இவனை கிண்டல் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் இவனை அலைய வைக்கிறதுக்காக அங்கேருந்து இந்த ஃபிஷ்ஷை டேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்ததான். இந்த பேர்டு வெக்ஸ் ஆகிடுச்சு, ஐயோ அம்மா வரலன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது, இந்த பேர்டு சந்தோஷத்தில் குதிக்குது. ஏன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு பறந்து வராங்க. ஸோ இவனுக்கு ஐயோ சாப்பாடு வந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த பேர்டு குதிச்சிட்டு இருந்ததான். He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. இந்த அம்மா பேர்டு என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷை அந்த பீக்கில் வச்சுட்டு பறந்து வராங்க. இந்த பேர்டுக்கு குஷி தாங்கலை, அந்த இடத்துல அதால் நிற்க முடியல, ஒரு இடத்துல அப்படியே குதிக்குது. அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதை பார்த்துட்டு ஓடுது அந்த ஃபிஷ்ஷை வாங்கிறதுக்காக. இந்த அம்மா பேர்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே நேராக பறந்து அந்த லெட்ஜ் மேலே நிற்காமல் she is staying a little distant away from the ledge. இந்த இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. she is halting there without flapping the wings, without giving the fish to him, without landing on the cliff. She was standing abreast of the ledge. அப்படின்னா என்னது, அந்த லெட்ஜுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த பறவையால் எங்கேயே அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க முடியும். அந்த டிஸ்டன்ஸில் அந்த அம்மா பேர்ட் நின்றுட்டே இருக்காங்க. You can now understand why the mother is trying to do this. Why? Because she wants the bird to jump. Okay, the jump பண்ணி அதை பிடிக்கும், அட்லீஸ்ட் அப்பயாவது அது பறக்க ட்ரை பண்ணும் இல்லையா. ஸோ she is halting at a distance away from the ledge. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into the space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ என்ன பண்ணுறான், வெயிட் பண்ணுறான். என்ன இந்த அம்மா இங்கே கொண்டு ஃபிஷ்ஷை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க, நம்மக்கிட்ட கொடுக்காம இங்கே நின்றுட்டுருக்காங்களே அப்படின்ட்டு யோசிக்குது. ஆனால் அதுக்கு பசியில் என்ன பண்ண தெரியல, அதுக்கு மேலே யோசிக்க தெரியல, ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு அது தெரியல. நம்மளுக்கு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு என்ன பண்ணிடுது, யோசிக்காமல் டைவ் பண்ணிடுது. டைவ் மீன்ஸ் வாட், இட் இஸ் ஜம்பிங், இட் இஸ் லீப்பிங் டு கேட்ச் த ஃபிஷ். இந்த அம்மா என்ன பண்ணல, அப்படியே நைஸாக பின்னாடி போயிட்டாங்க. இதை ஜம்ப் பண்ணுற நேரத்தில் அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு த பேர்ட், அப்படியே பறந்து கீழே விழ ஆரம்பிக்குது. ஓகே, இட் இஸ் நவ் டைவிங் downwards. It's not trying to fly. எகிரிடுச்சு, இந்த லெட்ஜ்லேருந்து எகிரிடுச்சு, பறக்க தெரியல. Now it has started to fall down. Mother bird is also swooping. Swooping means what? She is running. அந்த பறவை கீழே விழற நேரத்தில் கூடவே பறக்குது இந்த அம்மா. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers and then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air.
a monstrous terror seized the bird. Which means what? கீழே விழ போகிறோம், அவ்வளோ ஆழத்தில் கீழே விழுந்துருச்சுன்னா நினச்சி பாரு, அது கண்டிப்பாக தெரியும் நம்ம இப்போ சித்திர போகிறோன்னு. அப்போ அந்த சாக போகிற பறவையோட பயம் எவ்வளோ இருக்கும்? ஓகே, அவ்வளோ பயம். அந்த பயத்தோட அந்த ஹார்ட்டே நின்று போச்சு அதுக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழுந்து சித்திர போகிறோன்ற பயத்தில். அடுத்த மொமெண்ட் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்லி வித்தவுட் ஹிஸ் கான்சைன், அந்த கான்ஷியஸே இல்லை இந்த பேர்டுக்கு. அது ஒரு பேர்டு இன்ஸ்டிங்க்ட் இல்லையா, பறக்கிறதுக்கு பேர்டுக்கு நம்ம யாரும் கற்றுத்தர தேவையில்லை. இட் இஸ் அ இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் த பேர்ட். அந்த பயத்தில் இட்ஸ் இன்ஸ்டிங்ஸ் ஹஸ் ஸ்டார்டட் டு ஒர்க். அதுவே பேர்ட்ஸ் அழகாக, அந்த பேர்டை என்ன பண்ணுது, அழகாக அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணி இட் ஹஸ் started to flap the wings. Birds wings flap பண்ணாவே automatically they will float in air, automatically they will fly. அப்பதான் அது ரியலைஸே பண்ணுது, ஓ நம்மளுக்கும் பறக்க வருது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He felt a bit dizzy, but then flapped his wings once again and soared upwards. Now he was not falling headlong. Headlongனா அப்படி தலை குப்புற விழலை. ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக பறக்கவும் தெரியல, விழவும் இல்லை. இட் வாஸ் ஏபிள் டு மேனேஜ் ஹிஸ் ஃப்ளைட் இன் த ஏர் சம்வேர். கொஞ்ச நேரம் கழிச்சு இட் நோஸ் நவ் ஹவு டு ஃப்ளை. இட் வாஸ் நோ லாங்கர் ஃபீலிங் அஃப்ரைட், பட் இட் வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் பிட் டிஸி. மயக்கம் வர மாதிரி மட்டும் இருந்தது. பிகாஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் ட்ரைங் டு ஃப்ளை. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga, ga, ga. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. So now he has now learned how to fly. Okay, he is now ஜெயிச்சாச்சு. ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும், இவ்வளோ பெருமை அந்த பேர்டுக்கு. ஐயோ நம்ம பறக்க கற்றுக்கிட்டோங்கிற ஒரு சந்தோஷம், பெருமையில் என்ன பண்ணுது, அவ்வளோ சத்தமாக கத்துது. ஓகே, the parents are also now happy. The mother is shouting, the father is shouting. They are all making a proud loud noise. The brothers and sisters are all flying around him. They are all happy to see this bird flying. இந்த ஃப்ளை பண்ண கற்றுக்கிட்டது ஒரு சந்தோஷம். இது சந்தோஷத்தில் குஷியில் இருக்குது பற்றி, அதை பார்த்தும் அந்த ஃபேமிலிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். Then he completely forgot that he had not always been able to fly. He commenced to dive and soar, shrieking shrilly. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floe in front of him. They were beckoning him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. So now he has known how to fly. He was trying to fly. எல்லாரும் அப்படி கடல் பறவைகள் இல்லையா, கடல் மேலே தான் பறக்க கற்றுக்குச்சு, எப்படி கடல்லேருந்து மீன் பிடிக்கணுன்றதெல்லாம் கற்றுக்குச்சு. இப்போ எல்லாரும் பறந்தாச்சு, எல்லாம் பெருமையாக கத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அழகாக போய் கடல் மேலே, கடலோட தரை மேலே போய் உட்காடுறாங்க. அதாவது சீயோட சர்ஃபேஸ் மேலே போய் உட்காடுறாங்க. Sitting on a sea surface is again a new thing for the bird. It doesn't understand. இந்த சின்ன பறவைக்கு தெரியாது தனி மேலே போய் உட்கார முடியும், எப்படி நம்மளுக்கு பறக்க தெரியாதுன்ற ஒரு பயம் இருந்ததோ, தயக்கம் இருந்ததோ, அதே மாதிரி இந்த கடல் மேலே போய் உட்கார நம்மளுக்கு தெரியாதோ, அதுக்கு தனியாக எதனா டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் அதை கற்றுக்கவே இல்லை. கடல் மேலே போய் உட்காந்தானா நம்ம கண்டிப்பாக முழுகிடுவோம் அப்படின்ற பயம். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் கடல் மேலே உட்காந்தாச்சு. இவங்க கூப்பிடுறாங்க, வா நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இதுக்கு பயம். அது பறந்து அந்த கடலோட க்ரீன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளோரை அந்த கால் வச்சு தொடும்பொழுது என்ன ஆகுது, அதோட கால் அப்படியே முழுகுது தண்ணி உள்ள. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. கால் தண்ணியில் பட உடனே
தண்ணியில் அந்த கால் முழுக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நான் முழுக ஆரம்பிக்கிறேன்னு கத்த ஆரம்பிக்குது. அப்படியே விங்ஸ் எல்லாம் ஃப்ளாப் பண்ணுது, துடிக்குது, பறந்து போயிடணும் இல்லைன்னா முழுகி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதால் முடியல. ஏன்னா அதுக்கு எனர்ஜி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக இருந்திருக்கு, எதுவும் சாப்பிடல. அதே மாதிரி பறக்கிறது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ், புது எக்ஸசைஸ் ஃபார் இட். அந்த எக்ஸசைஸ்க்கு எனர்ஜி தேவை. அது சாப்பிடாம பறந்ததுனால இட் வாஸ் ஈவன் மோர் டயர்ட். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல ஒரு ரீசன். இன்னொன்று வந்து இந்த எக்ஸசைஸ் ஹேட் மேட் him even more tired. He was now exhausted. He had no more energy to flap his wings and rise against the sea. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no farther. So என்ன ஆகுது, கால் தான் முழுகுச்சு, அதோட வயிற்று பகுதி அந்த தண்ணி மேலே படும் பொழுது he was no longer sinking, அதுக்கு மேலே முழுகலை. The body of the bird was automatically floating. He was floating on it and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dog fish. He had made his first flight. தரையில் உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பேர்ட் வந்து it is floating. It need not do anything special to make it afloat. Okay, it was automatically floating on the surface of the water. ஸோ இது இப்படி உட்காந்த உடனே இன்னொரு இது அதுக்கு பயந்தது இல்லையா, இதையும் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ த ஃபேமிலி வேர் ஆல் எக்ஸைட்டட். இந்த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங் இஸ் நவ் மாஸ்டர்ட் பை த யங் சீகல். எப்படி பயந்து தயங்கி போய் இருந்த ஒரு பேர்டு வந்து என்ன பண்ணுச்சு, பறக்கவும் கற்றுக்குச்சு, அதே மாதிரி தரை மேலே அந்த சீயோட சர்ஃபேஸ் மேலே ஃப்ளோட் பண்ணவும் கற்றுக்குச்சு, ஹண்ட் பண்ணவும் கற்றுக்குச்சு, அந்த ஃபிஷ்ஷை வந்து டைவ் பண்ணி கேட்ச் பண்ணவும் கற்றுக்குச்சு. ஸோ எவ்ரி திங் நவ் ஹீ ஹேஸ் learned. So the family were all happy. They were praising him. They were offering him dog fish. சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஸ்வீட்ஸ் பகிர்ந்துப்போம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷம்னா அந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, they are sharing some fish as a token of appreciation. So he had made his first flight. So that is how he has achieved, okay, how to fly. So I hope you would have understood and enjoyed this lesson, and before closing, please do subscribe our YouTube channel for more updates. See you all, children.